ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோங்குரா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிச்ச கீரையை தான் தெலுங்கில் கோங்குரான்னு சொல்லுவாங்க. நம்ம புளிச்சக்கீரை தொக்கு, புளிச்சக்கீரை துவையல்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த புளிச்சக்கீரை எங்கள் தோட்டத்திலேயே வந்தது. இப்போது நம்ம செய்ய போகிற இந்த தொக்கு 1 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறையவே புளிச்சக்கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னோடய குழந்தைங்க தான் கீரையில் விளையாடிட்டுருக்காங்க. இவங்ககிட்டேருந்து இந்த புளிச்ச கீரையை காப்பாற்றி கிள்ளி எடுக்கணும். 2 பேரும் இந்த கீரையை பிடிச்சி இழுத்து ஒரு வழி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொன்னாலும் இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இது புளிச்சக்கீரையில் வர பூ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இலையெல்லாம் கிள்ளிட்டு வெறும் இந்த பூவை மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இவங்க கூட சேர்ந்து நானுமே விளையாடிட்டுருக்கேன். இவங்க கூட விளையாடிட்டே ஒரு வழியாக கீரையும் கிள்ளி முடித்தாச்சு. இப்போது கிள்ளின கீரையை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ரன்னிங் வாட்டர்லேயே கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி கழுவ வேண்டாம். கீரையில் இருக்க சத்து டேஸ்ட் எல்லாமே போயிடும். இப்போது எல்லா கீரையுமே அலசி எடுத்தாச்சு. நம்ம இந்த கோங்குரா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க இந்த புளிச்சக்கீரை 3 கட்டு அளவு இருக்கும். அதுக்கேற்ற மசாலா சொல்கிறேன். காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இந்த தொக்குக்கு இந்த மசாலா தான் ரொம்பவே முக்கியமானது. அடுத்து 6-7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கீரையும் கழுவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த தனியா, கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. எல்லாமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. நம்ம போட்ட கடுகு எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், எல்லா கடுகும் அழகாக வெடித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அலசி வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க இந்த குவான்டிட்டி ரொம்ப அதிகம், அதனால் பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கடாய் ஃபுல்லாக வந்துடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட கீரை எல்லாம் சுருங்கி வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வதக்கும்போது, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதுவே சுருங்கி வந்துடும். இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கீரை வதக்கும் போதே கீரை நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், கீரை நல்லா வதக்கியாச்சு. இப்போது வதக்கின கீரையை சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாலேயே போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கடுகு உளுந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பாதியிலேருந்து ஒரு வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வெங்காயம் சேர்க்கலை. உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சிருந்தா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்த புளிச்சக்கீரை அப்புறம் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். கடாயில் ஒட்டாமல் வரணும். இதுதான் பதம். இந்த கோங்குரா தொக்கு இட்லி, தோசை, சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். சூடாக வடித்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோங்குரா தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தன்வி வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.